பையன்தான் அவன் காதலிய நினைச்சு உருகிட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த அகிலாவும் ஓடி போனவளை நினைச்சிட்டு இருக்காளே. இவங்க அவளை பத்தி நினைச்சு நினைச்சு திரும்ப கூட்டிட்டு வந்துருவாங்களோ? விடக்கூடாது. பட்டமா, ஏன் அப்படி நிக்கிறீங்க? வாங்க, இந்த ரவா லட்டு எடுத்து அக்காக்கு வைங்க. சீக்கிரம் வாங்க. தோ வைக்கிறேம்மா. எல்லாருக்கும் வைங்க. சரிம்மா. யார் இப்போ உன்னை ரவா லட்டு பண்ண சொன்னது? நான் தாக்கா பண்ண சொன்னேன். உங்களுக்கு ரவா லட்டுனா ரொம்ப பிடிக்கும்னு நான் தான் பட்டமா கிட்ட சொல்லி செய்ய சொன்னேன். சாப்பிடுங்க. பட்டமா, இன்னும் சும்மா நிக்கிறீங்க? ஒண்ணு போதாது, இன்னும் 2-3 எடுத்து வைங்க. அக்கா சாப்பிட்டோம். சரிம்மா. என்னைக்கும் நீ இந்த குடும்பத்து சூழ்நிலையோட ஒத்து போனதே இல்ல. உன் புத்தியும் மனசும் வேறையாத்தான் இருக்கும். இப்பவும் அதை நீ நிரூபிச்சிட்ட. இந்த ரவா லட்டு எல்லாம் நீயே சாப்பிடு. நீதான் ஸ்வீட் சாப்பிடுற மனநிலையில இருக்க. எல்லாத்தையும் அவளுக்கே வை. பெரிய ஃபீலிங். பட்டமா, அம்மா, அத்தை ரவா லட்டு சாப்பிட மாட்டாங்க. கொண்டு வந்து எனக்கே வச்சிருங்க. பொண்ணு வேணாம், கொண்டு போய் உள்ள வைங்க. பா, உனக்கு தான் இப்ப ரவா லட்டு செய்ய சொன்னா பேசாம சாப்பிடு. பிச்சிருவேன். சாப்பிடு பேசாம. எத்தனை நாளைக்கு துக்கத்துல சாப்பிடாம இருப்பீங்க? பாத்துக்கிறேன். என் இதயம் தரையில் விழுந்து சிதறி போகட்டும். போப்போ என் நிழலும் பிரிந்து என்னை தனிமையாக்கட்டும். கோவம் உன் கோவம் என் நெஞ்சை கொன்று போக கண்கள் என் கண்கள் கண்ணீரில் நனையுதே. போதும் இப்போதும் எப்போதும் உன் நினைவுகள் பாவம் என் உள்ளம் சொல்லாமல் கரையுதே. நீயல் அருகிலே இருந்த போது பறந்தவன், நீயல் தொலைவிலே பிரிந்த போது சிதைந்தவன். போதும் நாளே தூள் தூளாய் உடைகிறேன். போதும் உன்னாலே என்னோடு அழுகிறேன். ஏதும் என்னோடு இல்லாமல் போகட்டும். நீ என் கை கோர்த்து வாழ்ந்தால் போதுமே. அகிலா, என்ன யோசனையில் இருக்க? நான் யோசனையில இல்லங்க, ஒரே குழப்பத்துல இருக்கேன். என்ன குழப்பம்? பார்வதி வீட்டை விட்டு போனாலும்
இன்னும் உன் மனசை விட்டு போகல அதுதானே? பார்வதியை வீட்டை விட்டு அனுப்பிட்டா ஆதி கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு குருஜி சொன்னாரு. நீயும் அதை நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா நான் இப்ப சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி ஆதி கல்யாணம் நடக்காத அகிலா. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஏன் இப்படி உளறீங்க? நான் ஒன்னும் உளரல அகிலா, உண்மையத்தான் சொல்றேன். என்னோட லட்சியம், கனவு, சந்தோஷம் எல்லாமே ஆதியோட கல்யாணம் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படி அபசகுனமா பேசலாமா? நெருப்புன்னு சொல்றதால வாய் வெந்துடாத அகிலா. நான் உனக்கு சில பொறுப்புகளை ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். என்னோட பொறுப்புகளையும் கடமைகளையும் நான் எப்பவுமே மறந்தது கிடையாது. நீங்க தான் அப்பப்போ ஆதியோட அப்பாங்கிறதையே மறந்துட்டு அவனோட கல்யாண விஷயத்துல பொறுப்பில்லாம நடந்துட்டு இருக்கீங்க. ஆதியோட கல்யாணத்துல உனக்கு எந்த அளவுக்கு அக்கறையும் பொறுப்பு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் அக்கறையும் பொறுப்பும் இருக்கு அகிலா. அப்படி அக்கறையும் பொறுப்பும் இருந்தா இப்படி அபசகுனமா பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. நான் அப்படி பேசினதுக்கு காரணம் நீதான். உன்னோட மறதிதான் காரணம். என்ன சொல்றீங்க? என்னோட மறதி காரணமா? ஆமா, பார்வதி கல்யாணம் தடப்பட்டு நின்னப்போ சுந்தரம் தற்கொலை பண்ணிக்க போனாரு. சுந்தரத்தை தடுத்து நிறுத்தி பார்வதிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது உன்னோட பொறுப்புன்னு சுந்தரத்துக்கு வாக்கு கொடுத்தியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் பொண்ணோட வாழ்க்கைக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். நீ எந்த தப்பான முடிவுக்கும் போகாத. ஆதிக்கட ஒரு வம்சத்துல கொடுத்த வாக்க காப்பாத்துறது எவ்வளவு முக்கியம்னு உனக்கே நல்லா தெரியும். நீ சுந்தரத்துக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்றி வைக்கலன்னா நம்ம வீட்டுல எப்படி நல்லது நடக்கும்? அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். பார்வதியை வீட்டை விட்டு அனுப்புனா ஆதி கல்யாணம் நடக்கும்னு குருஜி சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா பார்வதிய மன வருத்தத்தோட அவர் அனுப்ப சொல்லல. பார்வதி மட்டும் இல்ல, சுந்தரமும் மன வருத்தத்தோட தான் வீட்டை விட்டு போயிருக்காரு. அதனால சுந்தரத்தை கூட்டிட்டு வந்து அவருக்கு கொடுத்த வாக்குறுதிய முதல்ல நிறைவேத்த, அப்புறம் எல்லாம் நல்லதா நடக்கும். மித்ரா, உமா, ஆண்டி, அந்த விஸ்வாசம் வீட்டை விட்டு போனதுனால வீடே ரொம்ப சோகமா இருக்கு. நாம மட்டும் சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம்னா சந்தேகம் வரும். அதனால மூஞ்ச கொஞ்சம் சோகமா வச்சுக்கோங்க, புரிஞ்சுதா? புரியுதா ஆண்டி? அத்தை, இப்படி வச்சுக்கிட்டா போதுமா பாருங்க. ஏண்டி எருமை, நான் என்ன ஆக்டிங் கால் எடுத்துட்டு இருக்கேன்? வெறுப்பெத்துன மண்டைய பொழந்துருவேன். பேசாம நில்லு. அருண், மா, ஆதி எங்க? ப்ரோ ரூம்ல இருக்காருமா. போய் ஆதியை கூட்டிட்டு வா. ஓகேம்மா. என்னாச்சு அகிலா? இப்ப எதுக்காக ஆதியை கூட்டிட்டு வர சொல்ற? இருங்க. அகிலாவுக்கும் இந்த ஜேம்ஸ் பாண்டுக்கும் நடுவுல என்னமோ நடந்திருக்கு. அதான் அகிலா இவ்வளவு இறுக்கமா இருக்கா. என்னவா இருக்கும்?
பெருசா ஏதோ நடக்க போகுது. அதனாலதான் அகிலா ஆதிய கூட்டிட்டு வர சொல்லிருக்கா. சரி வேடிக்கை பாப்போம், நமக்கு என்டர்டைன்மெண்ட் தானே. சொல்லுங்கம்மா. ஆதி, நீயும் அருணும் 2 பேரும் என் கூட கிளம்புங்க. நீங்களும் வாங்க. எங்க அகிலா? சுந்தரத்தோட கிராமத்துக்கு. அந்த சமையல்காரிய தேடி அங்க எதுக்கு? சுந்தரம் சொந்த கிராமத்துக்கு தான் போயிருக்கணும். சுந்தரத்தை பார்க்க போறோம். இப்போ சுந்தரத்தை எதுக்காக பார்க்கணும்னு சொல்ற? இங்கேயே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்க, வாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. வாங்க. போனதுங்க அப்படியே போய் தொலைஞ்சிரும்னு பார்த்தா அதுங்களை கூப்பிடுறதுக்கு இவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்களே. என்னத்த நடக்குதுங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நானும் உன் கூட தானே இருக்கேன். பெருசா கேக்குறா பாரு. கடவுளே, 25 வருஷத்துக்கு முன்னாடி பொழப்புக்காக இந்த ஊரை விட்டு போனோம்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொந்த ஊர்லயே தங்கலாம்னு திரும்ப வந்திருக்கேன். ஆனா நான் சந்தோஷமா ஊருக்கு திரும்பி வரல. அதுக்கு காரணம் என்னோட பொண்ணு பார்வதி. பார்வதி என்னோட பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அவ செஞ்ச எத்தனையோ தவறுகளை எல்லாம் அகிலாமா பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வயசு கோளாறுல பார்வதி செஞ்சிருக்கிற தப்ப நிச்சயமா அகிலாமா பொறுத்துக்கவே மாட்டாங்க. முள்ளு மேல சேலை விழுந்தாலும் இல்ல சேலை மேல முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு என்னவோ சேலைக்குத்தான். அதனால நீ உன்னுடைய தகுதியை மறந்து மனசுல ஆசையை வளர்த்துக்காதேன்னு என் பொண்ணுக்கு நான் எவ்வளவோ தடவை எடுத்து சொல்லியிருந்தோம். அவ என்னோட வார்த்தையை காதுல போட்டுக்காம காத்துல பறக்க விட்டுட்டா. இது அப்படியே வளர விட்டுட்டா அகிலாமாவோட மானம் மரியாதையெல்லாம் காத்துல பறந்துடும். அது நான் அகிலாமாவுக்கு செய்யற நம்பிக்கை துரோகமாயிடும். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கணும்னா அதுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும். ஏற்கனவே மணமேடை வரைக்கும் வந்து நின்னு போன என் பொண்ணு கல்யாணம் கூடிய சீக்கிரம் நல்லபடியா நடக்கணும். என் பொண்ணுக்கு ஏத்த ஒரு நல்ல மாப்பிள்ளைய நீதான் கொண்டு வந்து சேர்க்கணும். நான் உன்னை நம்பித்தான் இருக்கேன். என்னை கைவிட்டுறாத தாயே. आयुष्य आरोग्य माविदा सोपमानं महीयते धान्यं धनं पशुं भगपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः शतमानं भवति
அம்மா ஐயா நீங்க எல்லாரும் இங்க எப்படி? உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தோம் சுந்தரம். எப்படி இருக்கு சுந்தரம்? ஏன் சுந்தரம், ஏன் எங்க யார்கிட்டயும் சொல்லாம எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்ட? அது வந்துமா எல்லாம் நல்லதுக்காகத்தாமா. எங்களால உங்க குடும்பத்துல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதும்மா. அப்படியா? இப்ப நீ சந்தோஷமா இருக்கல்ல? நீ நல்லா இருக்கல்ல? அது நீ சொல்லாம வந்துட்டல்ல, அதனாலதான் உன்னை சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கல்ல, அது எனக்கு போதும். அதான் எனக்கு வேணும். சுந்தரத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போற எண்ணத்தோட அகிலா இங்க வந்திருப்பான்னு நினைச்சேன். ஆனா அகிலா நடந்துக்கிறத பார்த்தா அகிலா மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்ல போல இருக்கு. சரி சுந்தரம், உன்னை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். பாத்துட்டேன், பேசிட்டேன். நீயும் நல்லா இருக்க, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற. எனக்கு இது போதும். இந்த சந்தோஷத்தோட நான் கிளம்புறேன். வாங்க கிளம்பலாம். வர சுந்தரம். அம்மா என்ன சுந்தரம், என்ன பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் தேடி வந்துட்டு இப்படி தெருவுல நின்னு பேசிட்டு போறீங்களே. என் வீடு வரைக்கும் வந்துட்டு போங்கம்மா. உங்க பாதை எங்க வீட்டுல பட்டா அது எங்களுக்கு பெரிய புண்ணியம்மா. அப்படியே நீங்க எங்க வீட்டுல ஒரு வேளை சாப்பிட்டா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் கிடையாதும்மா. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் சுந்தரம். நான் வரேன், வந்து சாப்பிட்டுட்டு போறேன். ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா நான் கார் ஓட்டுறேம்மா, நீங்களும் ஐயாவும் பின்னாடி உட்காருங்க. பெரிய தம்பி நீங்க காருக்கு பின்னாடியே வாங்க. ஏறுங்கம்மா. ம். என்னடா கணேசா, ஏன் இப்படி மூச்சு வாங்கி ஓடி வர? இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா உனக்கு சந்தோஷத்துல மூச்சே நின்னாலும்ன்றோக்கா. என்னடா சொல்ற? அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் சொல்ல போற? அகிலம்மா நம்மள தேடி வந்திருக்காங்கக்கா. அகிலம்மா மட்டும் வரலக்கா, அகிலம்மா கூட ஐயா, சின்ன ஐயா, ஏன் நம்ம மாமா கூட வந்திருக்காருக்கா. மாமா வந்திருக்காரா? உண்மையாவ சொல்ற? ஆமாக்கா, அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்கக்கா. என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு என்னமோ மாமா உங்க விஷயத்த அகிலம்மா கிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. அதுதான் அகிலம்மா குடும்பத்தோட உன்னை வீட்டுக்கு கூட்டு போக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்க்கா.
கார் வந்துச்சு, மாமா வந்துட்டாரு நினைக்கிறேன். வாக்கா வாக்கா. வாங்கம்மா. பார்வதி, வணக்கம்மா.